நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரை மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் நம்ம எல்லாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் மிக முக்கியமானது. நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். நம்முடைய குடும்பத்தில் நன்மையான ஈவுகளை காலங்களில் கட்டளை இடணும். நம்ம எல்லாம் குடும்பமாக ஆண்டவரை சேவிக்கணும். இதை தவிர வேற பாக்கியம் எதுவுமே கிடையாது, இல்லையா? ஆகவே இன்றைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரை நோக்கி. அதற்கு ஆதாரமாக நம்ம வாசிக்க போகிற வசனம் யாத்திராகமும் 13ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமும் 13:22 வசனம். 22 வசனம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜெபிக்க போற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அந்த நாட்களில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அந்த மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் விலகி போகவில்லையோ, அதே போல நம்முடைய குடும்பங்களை விட்டு தேவ பிரசன்னம் விலகி போகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க போறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா குடும்பமாக ஆண்டவரை சேவித்த ஒரு மனிதன். அவரை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு நல்ல ஒரு ப்ராமிஸ் வேர்டு தான் யோசுவா 1:5. வாசிக்க கேட்கலாமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஜனங்களிடத்திலே அவர் மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் வைத்து விட்டு அது ஒரு நாளும் விலகி போகாது என்று சொன்னார். உண்மையிலே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பது அது அதை விட ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரை எங்கள் குடும்பங்களை விட்டு உங்களுடைய பிரசன்னம் விலகவே கூடாதப்பா, நீங்க எங்களை விடவே கூடாது. ஆண்டவர் மத்தேயு 28 சொல்லும் பொழுது, உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை பார்த்து, அப்பா எங்கள் குடும்பங்களிலே நீங்க இருக்கணும் என்று சொல்லி, உங்களுடைய பிரசன்னம் விலகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி முதல்ல நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரை நோக்கி கேட்க போறோம், ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்க விலகக்கூடாது, உங்களுடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகக்கூடாது. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகக்கூடாது. ஒரு நல்ல ஒரு பாடல் உண்டல்லவா, விலகாத தேவ பிரசன்னம், விலகாத பிரசன்னம், ஒரு மகிமையின் மேகம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே ஒரு மகிமையின் மேகம் எங்கள் குடும்பத்தை மூடட்டும். ஆண்டவரே எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து என் ஜனத்தை மூடுதே. பிரசன்னம் அப்பா, விலகாத மேகம் நீ, விட்டு விலகக்கூடாது மேகம் நீ, ஆமென். விலகாத மேகம் நீ, செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல
உறவுல என் நடத்தையில என் உயிரில என் உணர்வுல உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை விட்டு விலக கூடாதப்பா. எங்கள் குடும்பங்களை விட்டு விலக கூடாதப்பா. எங்களுடைய பிள்ளைகளை விட்டு விலக கூடாதப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லி நடத்துகிற தேவ பிரசன்னம் எங்களை விட்டு விலக கூடாது ராஜா. எதை நாங்கள் இழந்தாலும் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் இழக்க கூடாதப்பா. உங்க பிரசன்னத்தை நாங்கள் இழக்க கூடாதப்பா. ஹல்லேலூயா. உம்மோடு உறவாடுகிற அந்த அனுபவம், உம்மோடு வாழ்கிற ஒரு அனுபவம், உம்மோடு பயணிக்கிற அந்த அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஜெபங்களை கேட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சில ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்து நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? யாத்திராகமம் 14:20 வசனம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. 19ஆம் வசனமும் சேர்த்து வாசிப்போமே. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், மேகஸ்தம்பம் விலகவில்லை. ஆனா ஒரு கட்டம் வரும் பொழுது அது விலகினது போல தோன்றுகிறது. ஆனா விலகின மேகஸ்தம்பம் எங்க போனது தெரியுமா? இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவாக நின்று அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அது நடுவில் நின்றது. அதாவது சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தொடாதபடிக்கு, அவர்கள் மேலே வெற்றி எடுக்காதபடிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிக்காதபடிக்கு இந்த மேகஸ்தம்பம் பாதுகாத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாத வாழ்க்கை எதற்கு தெரியுமா? சத்துருக்கள் மேலே ஒரு வெற்றியை அடைவதற்காக, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை அடைவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, உங்களோட பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தால் எந்த சத்ருவும் எங்களை தொட முடியாது, எந்த சத்ருவின் கிரியைகளும் எங்களை தொட முடியாது, எந்த வியாதியும் தொட முடியாது, எந்த பலவீனமும் தொட முடியாது, எந்த போராட்டங்களும் எங்களை மேற்கொள்ள முடியாதப்பா. சத்துருக்களை சிதறடிக்கிற தேவன் நம்முடைய பிரசன்னத்தினால எங்களுக்கு ஒரு வெற்றியை தருவீரப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? அப்பா, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, எங்களுடைய குடும்பத்தில் அற்புதங்களை செய்கிற வல்லமை ஆண்டவரை, சத்ரு எங்களுக்கு விரோதமாய் வராதபடிக்கு உங்க பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவாக உம்முடைய பிரசன்னம் இருந்தது போல இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகாத தேவனே, நீர் எங்களை விட்டு விலக கூடாது அப்பா. நீங்க எங்களை விட்டு விலகிட்டா ஆண்டவர், இந்த பிரசன்னத்தை நாங்கள் இழந்துட்டா சத்துரு மேற்கொண்டு விடுவானே. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி வருகிற சூழ்நிலையில உங்க பிரசன்னம், உங்களுடைய மகிமை உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் அப்பா. எல்லா போராட்டங்கள் மாறட்டும், சர்ப்பத்தின் கிரியைகள் ஆண்டவரே, நிறைய பேர் இந்த பிசாசின் கிரியையினால, குறிப்பாக இந்த சர்ப்பத்தின் வல்லமையினால ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதை இப்பொழுது எனக்கு உணர்த்துகிறீரப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள், எல்லா சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எதிர் வல்லமைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. சாத்தானின் கிரியைகளை அழித்து போடுவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையினால உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக, ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக.
யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொன்னீரே அப்பா. உங்க பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் அப்பா. நீர் கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஒரு குறையும் வரக்கூடாது அப்பா. இவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம் கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் பொழுது சத்துரு சிதறுண்டு ஓடுவான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம், வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? அப்பொழுது யாத்திராகமும் 33 15 14 16. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? அப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு விசேஷித்தவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது, இந்த பிரசன்னத்தை விட்டு விலகாத வாழ்க்கை வாழ்வது எதற்கு அடையாளம் தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு அடையாளம். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம எங்க போனாலும் அவர் நம்மோடு கூட வருவாரே. ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம், நானும் உம்முடைய ஜனங்களும் மற்றவர்களை விட விசேஷித்தவர்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. நம்ம பாடினோம் இல்லையா, நாங்கள் விசேஷித்தவர்கள். எதினால் ஆண்டவரை நாங்கள் விசேஷித்தவர்கள்? நீங்க எங்க கூட இருப்பதினால் தானே. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் முழுவதும் வாதையினால, கொள்ளை நோயினால மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. உலக பிரகாரமான மக்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம கிளைம் பண்ணி ஜெபிக்க போறோம். அப்பா, நீங்க எங்க கூட இருந்தால், உங்களுடைய சமூகம் எங்க கூட வருவதினால நாங்கள் மற்றவர்களை விட வித்தியாசமானவர்களாய், விசேஷத்தவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. எங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. மற்றவர்களை போல ஒரு சாதாரண வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டாம் அப்பா. எங்களை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, ஒரு விசேஷித்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் கேட்கலாமா? ஹல்லேலூயா. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றைக்கு விசேஷித்தவர்களாய் விளங்க பண்ணுங்க. உம்முடைய மேக ஸ்தம்பம், உம்முடைய அக்கினி ஸ்தம்பம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலக கூடாது. உம்முடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கணும் அப்பா. அதனால விசேஷித்தவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகம் இருளுக்குள்ளே இருக்கலாம் அப்பா, ஆனால் எங்கள் மேல உம்முடைய ஆண்டவரை ஒளி உதிப்பதாக உதிப்பதாக. ஜனங்களை காரிருள் மூடும், ஆனால் உங்கள் மேல் வெளிச்சம் உதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றுவீராக. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ கிருபை கொடுப்பீராக. விசேஷித்த நன்மைகளை கொடுங்கப்பா. எத்தனை பேர் குடும்பங்கள்ல வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. திருமண தடைகள் மாறுவதாக, அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக, வீடுகள் கட்டப்படுவதாக. பொருளாதாரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா நீங்க கூட இருக்கிறீங்க என்பதை விளங்க பண்ணுவீராக, விளங்க பண்ணுவீராக. மற்றவர்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவீராக. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு.
நேசரனோடு ஆவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரனோடு தேவா நான் எதிர்தான் விசேஷித்தவர் ராஜா நான் அதை நீடம் யோசிப்பவர் தேவா நான் எதிர்தான் விசேஷித்தவர் ராஜா நான் அதை நீடம் யோசிப்பவர் எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்களுக்கும் எனக்கும் இடையில எதுவும் வந்துடக்கூடாது ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலக செய்கிற எந்த காரியங்களும் எங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னு கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறா, உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய அக்கிரமங்கள் எனக்கும் உங்களுக்கும் நடுவே பிரிவினை போல இருக்கிறதுன்னு சொல்லுகிறாரே. ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, அப்பா உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா பாவ சோதனைகள், பாவ கிரியைகள், உலக ஆசாபாசங்கள், சிற்றின்பங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும். அந்த தேவ பிரசன்னத்தை காத்து கொள்ளணும். தேவ பிரசன்னத்துல மகிழணும். கர்த்தர் கூட இருக்கிறாரா என்பதை நீங்க உணரணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கூடவே இருப்பார். மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அன்றைக்கு ஜனங்களை விட்டு விலகவில்லை. இன்றைக்கும் அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்துக்கு நம்ம கிளைம் பண்ணி நம்ம ஜெபிக்க போறோம். அதே யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என்னுடைய பிரசன்ஸ் உனக்கு முன்பாக செல்லும். ஆமென். நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கேட்க போறோம், அப்பா எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல். இன்னைக்கு தேசத்துல இளைப்பாறுதல் இல்லையே. இந்த கொள்ளை நோயினால தூங்க முடியல, டிராவல் பண்ண முடியல. நிறைய பேர் ஜாலியா இருக்காங்க, ஆனா நிறைய பேருக்கு மக்கள் அழிகிறார்களே, ஆண்டவரை அறியாமல் அழிகிறார்களே என்கிற பாரம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், அப்பா எங்களுடைய தேசத்துல ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும். எங்களுடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும். எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும். அடிக்கடி பிரச்சனை, போராட்டம், பொருளாதார பிரச்சனையினால, பொருளாதார நெருக்கடியினால இளைப்பாறுதல் இல்லை. கணவன் மனைவிக்கிடையே சண்டையினால இளைப்பாறுதல் இல்லை. வியாதியினால இளைப்பாறுதல் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறப்பா, நைட்டு தூங்குறோன்னு தான் பேரு, ஆனா நிம்மதியா தூங்கலையே. ராத்திரி தூங்கின மாதிரியே இல்லை. ஒரு சிலர் சொல்றீங்க தூங்கவே இல்லை, தூக்கமே இல்லை, இரவு தூங்குறதே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், அலக்கழிப்புகள், உலகத்துல நடக்கிற சம்பவங்கள். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறப்பா, உங்களுடைய சமூகம் நீங்க எங்களை விட்டு விலக மாட்டீங்கப்பா, எங்களுக்கு இளைப்பாறுதலை தாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுது சரீரத்திலும் ஒரு ரெஸ்ட் வேணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய மைண்ட்ல ஒரு ரெஸ்ட் வேணும், நம்முடைய ஹார்ட்ல ஒரு ரெஸ்ட் வேணும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போமா, அப்பா நீங்க எங்க கூட இருங்க, எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தாங்க, ஒரு ரெஸ்ட் தாங்க. ஒரு ரெஸ்ட் இன் மைண்ட் எங்களுக்கு வேணும், ரெஸ்ட் இன் பாடி எங்களுக்கு வேணும் அப்பா. எங்களுடைய ஸ்பிரிட்ல ஒரு ரெஸ்ட் வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்க போறோம், எங்களுடைய ஃபேமிலியில ஒரு ரெஸ்ட். ஆமென். ஒரு இளைப்பாறுதல், ஒரு இளைப்பாறுதல். இன்னைக்கு இளைப்பாறுதலே இல்லப்பா. என்னுடைய குடும்பங்கள்ல பிரச்சனை அப்பா. ஆண்டவரே பொருளாதாரத்துல எவ்வளவு கஷ்டம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் கொடூரமாக இந்த ஆண்டவரை கொள்ளை நோய் வருகிறதுனால இன்னும் பொருளாதார பிரச்சனையா இருக்கிறது அப்பா. ஆண்டவரே அன்றைக்கு யோசேப்போடு கூட நீங்க இருந்ததினால ஆண்டவரே அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே. இன்னைக்கு ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்தால் அப்பா ஒரு ப்ராஸ்பரிட்டி உண்டாகும், அதனால ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரை எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சமாதானத்தை தாங்க, கணவன் மனைவிக்கிடையே சமாதானத்தை தாங்க.
பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக. சாப்பிடும் போது நிம்மதியா சாப்பிடணும் அப்பா, தூங்கும் போது நிம்மதியா தூங்கணும் அப்பா. இவள் வேலைக்கு போகும் பொழுது நிம்மதியா வேலைக்கு போகணும் அப்பா. வீட்டுக்கு திரும்பும் பொழுது நிம்மதியா வீட்டுக்கு வரணும் அப்பா. அப்பா, ஒரு இளைப்பாறுதல், ஒரு இளைப்பாறுதல், வேலை ஸ்தலத்தில் ஒரு இளைப்பாறுதல் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய சமூகம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லட்டும், அந்த இளைப்பாறுதல் பெறட்டும் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீங்களப்பா. உம்மிடத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. நம்முடைய சமூகத்தை வேண்டி வந்திருக்கிறோம் அப்பா. நம்முடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பீராக, இளைப்பாறுதலை கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அமைதியாய் வாழ வைங்கப்பா, சமாதானமாய் வாழ வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஆண்டவரே குடும்பத்திலே இளைப்பாறுதல் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் தேவ பிரசன்னம் எப்பொழுதும் இருக்க போகிறது. ஒரு இளைப்பாறுதல், சமாதானம், சந்தோஷம், சத்துருக்கள் மேல் வெற்றி, ஒரு விசேஷித்த வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரு பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாம் நீங்கள் தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா முகத்தை கழுவிட்டு வந்துருங்க. நல்லா இப்போ பாட போகிற பாடல் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல உற்சாகத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். ஆமென்.